தமிழ் இலக்கியத்தில் ஒன்றில்தான் சைவம், சமயம், பௌத்தம், கிறித்துவம், இஸ்லாமியம் இத்தனை இலக்கியங்கள், இத்தனை சமயத்தாருக்கும் இத்தனை சமயத்துக்கும் இலக்கியம் தமிழ் மொழி ஒன்றில்தான். வேற எந்த நாட்டிலும் இந்த சிறப்பு கிடையாது. எல்லா சமயத்தாரையும் தமிழன் என்ற ஒரே இனத்தாராக்கிய பெருமை இந்த தமிழ் மொழி ஒன்றுக்குத்தான் உண்டு. வேற எந்த சிறப்பும் வேற எந்த மொழிக்கும் கிடையாது. அது மாதிரி அவர்கள் சமயம் பார்ப்பதில்லை, தமிழ் தான் பார்ப்பது. எல்லா சமயத்தை சார்ந்தவர்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக இஸ்லாமிய தமிழ் அறிஞர்கள் எப்படியெல்லாம் தமிழ் மேல் பற்று கொண்டிருந்தார்கள் என்றால், அந்த காலத்தில் செய்கு தம்பி பாவலரை பற்றி இங்கே சொன்னார். அருட்பா இல்லாத மருட்பா என்று சொன்னவர்களே வாதிட்டு வெற்றி பெற்றார் என்று. அந்த காலத்தில் ஒரு கம்பராமாயணத்தவே பாடி சொற்பொழிவு நிகழ்த்தி கம்பராமாயண சாய்வுண்டே ஒருத்தர் பெயர் பெற்றிருக்கிறார். கம்பராமாயணத்துக்கு ஈடுபட்டு அதில் தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்த நீதியரசர் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் கம்பன் கழகத்திற்கே தலைவராக இருந்திருக்கிறார்கள், பார்க்கிறோம். அதே மாதிரி நயினார் முகமது என்பவர் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்தவர். நாயனார்களை பற்றி சொற்பொழிவாற்றி நயினா முகமது, நாயனார் முகமது என்றே பெயர் பெற்றிருக்கிறார். வலம்புரி ஜான் நபிகள் நாயகத்தை பற்றி காப்பி எழுதியிருக்கிறார். கண்ணதாசன் இயேசு காவியத்தை பற்றி காவியம் எழுதியிருக்கிறார். நம்முடைய சிலம்பொலி செல்லப்பனார் சீரா புராணத்தை பற்றி 2 ஆண்டுகளுக்கு மேலே சொற்பொழிவாற்றி சீரா செல்வர் என்றே பட்டம் பெற்றிருக்கிறார். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் இஸ்லாம் இடுகுறி பெயர் அல்ல என்று நூல் எழுதிட்டிருக்கார். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இதெல்லாம் எதை காட்டுகிறது? சமயம் பெரிதல்ல, தமிழ்தான் எல்லோரையும் இணைப்பது ஒன்று. வேற சமயத்தவர்கள் வேற சமயத்தை. அந்த வகையில் முரளியவர்கள் இந்த இஸ்லாமிய இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டு, என்னுடைய மாணவர், இங்கேயே படித்து இங்கேயே பேராசிரியராகி இங்கேயே துறை தலைவராக இந்த ஆண்டு இருக்க வேண்டியவர் பல காரணங்களால் அவர் இல்லை. அவரே விரும்பி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இங்கே படித்து இங்கே வேலை பார்த்து இங்கே இப்பொழுது பணி நிறைவு பெற இருக்கிறார். இவர் இஸ்லாமிய இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டு, அதிலும் பதிப்பு துறையில் ஈடுபாடு கொண்டு தன்னுடைய ஆற்றலை பூரா அதில் பயன்படுத்தினார். சிரா புராணத்தை படித்தார், பல நூல்களை அச்சிட்டார், பதிப்பிட்டார். இஸ்லாமிய இலக்கியத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்றார். அதான் ரொம்ப சிறப்பு. இஸ்லாமிய இலக்கியத்தை பயின்று அதிலேயே டாக்டர் பட்டம் பெற்றார். அவர் மாணவ பருவமாக இருக்கையிலேயே மாணவர் மாதிரி இருக்க மாட்டார். ஒரு ஆசிரியருக்குரிய தன்மையே இருக்கும். அமைதியாக எதையும் படிப்பது, எழுதுவது. மாணவ பருவத்திலேயே ஆசிரியர் பருவம் எழுதிவிட்டவர் அவர். மாணவ பருவத்தில் ஆசிரியர் பருவம் அடைந்து விட்டவர். இப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒருவர். அவர் சில குணங்களை சொல்லி ஆகணும். ஒரே நிமிடத்தில் சொல்லி முடிக்கிறேன். இந்த கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் கிட்டத்தட்ட எம்ஏ இங்கே படித்தார், எம்ஃபில் இங்கே படித்தார், பிஹெச்டி இங்கே படித்தார். அவர் பேர் வேல்முரு என்று ஒரு பேர். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் படித்தார். எம்ஏ 2 ஆண்டு, எம்ஃபில் 2 ஆண்டு, பிஹெச்டி மட்டும் 10 ஆண்டுகள். எக்ஸ்டென்ஷன் வாங்கி 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 கவி காமூர் ஷரீப் அவர்களை பற்றி முடித்து கடைசியில் எக்ஸ்டென்ஷன்லாம் வாங்கி ஒரு வகையில் ஒப்புதல் வாங்கி நாளை மறுநாள் சப்மிட் பண்ணணும்னு அவருக்கு ஆணை வந்து விட்டது. எல்லா நம்ம பேராசிரியர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு, முரளியும் உதவி செஞ்சு முதல் நாள் அந்த அச்சகத்தில் போய் அதை வாங்க இரவு போயிருக்கார். முடிஞ்சிருச்சு 12 மணிக்கு. மறுநாள் அதை சப்மிட் பண்ணணும். பணம் இல்லாமல் போயிட்டார். அவன் பணம் தராமல் தீசிஸை தரமாட்டேன்ட்டான். மணி 12 மணி. அப்பொழுது 12 மணி எனக்கு ஃபோன் பண்ணான் அந்த மாணவன். ஐயா இப்படி ஆயிடுச்சு, பணம் இல்லை, தீசிஸ் மறுநாள் சப்மிட் பண்ணணும், பணம் இல்லை, என்ன செய்கிறது? மணி 12, போக முடியாது. நான் உடனே என்ன செஞ்சேன், நம்முடைய முரளிக்கு ஃபோன் பண்ணேன். முரளி அருவனுக்கு ஃபோன் பண்ணி, முரளி இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் மாணவன் இருக்கான், உடனே போய் பணத்தை கொடுத்து அந்த தீசிஸை வாங்கிட்டு வாங்கண்டு. 12 மணிக்கு அவர் போய் எங்கேயோ பணத்தை திரட்டி அவனுக்கு கொடுத்து அந்த தீசிஸை வாங்கிட்டு வந்து மறுநாள் திருத்தி உடனே ஒப்புதல் செய்து அவன் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறான் இன்னைக்கு. கவி காமூர் ஷரீப் இப்படி ஒரு குணம் உடையவர், இப்படி ஒரு
சிறந்த குணம் உடையவர் நம்முடைய முரளி அவர்கள். அடுத்து இந்த கல்லூரிக்கு ஒரு சிறப்பு உண்டு. கல்லூரிக்கு இந்த சிறப்பு உண்டு. பச்சையப்பன் கல்லூரியும் படிக்கட்டும் தமிழ் பாடும் என்பார்கள். இந்த ஒரு மாணவன் எழுதி வச்சுட்டு போனான், புதுக்கல்லூரி புல்லும் தமிழ் பாடும் என்று எழுதி வச்சுட்டு போனான். அது மாதிரி இந்த புதுக்கல்லூரிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த நாள் ரமலான் மாதம், இந்த நிகழ்ச்சி நடக்காது. இந்த தமிழ் நிகழ்ச்சி நடத்துகின்றது என்றால் அது தமிழுக்கு உள்ள சிறப்பு, முதல்வர் கொடுத்த அந்த சிறப்பு. வேறு எப்பயும் இது நடந்தது இல்லை. இதுதான் தமிழ், இதுதான் தமிழ். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை முரளி அவர்கள் மாணவர் பருவத்திலிருந்து ஆசிரியர் பருவத்திலிருந்து அவர் தன்னுடைய காலகட்டத்தில் ஒரு அருமையான ஒரு நூல் மகாபாரத அம்மானை என்ற ஒரு நூலை சேகரித்து முழுவதும் சேகரித்து உரை எழுதி வச்சுருக்காரு. ஒரு பகுதியும் தான் இப்போ வெளியிட்டிருக்காரு. அதை சாகித்ய அகாடமி இப்போ வெளியிட்டிருக்கு. உரை எழுதி வச்சிருக்கார், வெளியிட தயாராக இருக்கிறார். அவர் நான் வகுப்புள்ள சில நேரங்களில் வாணியம்பாடியில் கவிக்கு அப்துல் ரஹ்மானோடு பணியாற்றிய பொழுது சொல்வது உண்டு, தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு உண்டுப்பா. ஒரு வரியை 10,000 வரியில் சொல்லலாம், 10,000 வரியை ஒரு வரியில் சொல்லிடலாம். தமிழ் எவ்வளோ வேண்டாலும் நீளும், எவ்வளோ வேண்டாலும் சுருங்கும், ஆனால் வளையாது என்று பாடம் நடத்தும். அப்போ மகாபாரத்தை ஒரு முறை சொல்லியிருக்கிறப்ப சுருக்கமாக சொல்லலாம்ப்பா மகாபாரத்தை. கவிக்கு அப்துல் ரஹ்மான் கூட சிலப்பதிகாரத்தை 4 வரியில் சொல்லியிருக்காரு. வெண்முத்து பல்நகையால் பால் நகையால் கண்ணகையால் கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. அது மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொன்னான். அவன் என்ன செஞ்சான், மறுநாள் நான் மகாபாரதத்தை பற்றி சில கதைகள் சொல்லி இதை சொன்னேன். மறுநாள் எழுதிட்டு வந்தான். இப்போ மகாபாரதத்தை பற்றி தான் மகாபாரத அம்மானி நூல் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. ஐயா நீங்கள் சொன்னீங்க ஒரு வரியே எவ்வளோ வேண்டாலும் சொல்லலாம், எவ்வளோ பெரிய வயதையும் ஒரு வரியில் சொல்லலாம்ட்டு. நான் மகாபாரதத்தை எழுதிட்டு வந்திருக்கேன்டான். என்னட்டான்ட்டேன், சூதாடி துடைத்த ஒரு மனைவியை 5 கணவர்கள் போராடி பெற்ற கதை. முடிச்சுட்டான். இதுதான் தமிழ், இதுதான் தமிழ். இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு தமிழை கொண்டாடி அதில் ஈடுபாடு கொண்டு முரளி அவர்கள் இந்த இதில் ஈடுபட்டு இருக்கிறார். 2 நூலை இங்கே வெளியிட்டார். ஒன்று வாகை, இன்னொன்று வருகை. நாங்கள் வாணியம்பாடில் மாணவர்களுக்கு கொடுப்போம் சில தலைப்புகளை கொடுத்து, கல்லறை வரிகள் அப்படின்னு போட்டு அரசியல்வாதி கல்லறை வரியில் என்ன எழுதுறது. ஒருத்தர் எழுதிட்டு வந்தான், அரசியல்வாதி கல்லறையில் யாரும் கூட்டம் போடாதீர்கள், எழுந்து பேச ஆரம்பித்து விடுவான். யாரும் கூட்டம் கூடாதீர்கள், எழுந்து பேச ஆரம்பித்து விடுவான். அது மாதிரி இவர் பல வரிகளை கொடுத்து கவிதை எழுத சொல்லி வருகை வாகை என்ற நூலை வெளியிட்டிருக்கிறார். இந்த புதுக்கல்லூரிக்கு வருகை தந்து இன்று வாகை சூடியிருக்கிறார் நம்முடைய முரளி அவர்கள். அவருடைய சிறப்பும் பெருமையும் வாழ்க, அவர் செல்லும் துறையெல்லாம் வெல்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.